ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூயம். இதை குழந்தைங்களும் பெரியவங்க மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூயம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ உளுந்தை விட பச்சரிசி பாதியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து சூயம் நல்லாயிருக்கும். 100 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் அதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு அது ஊறணும். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறின கடலைப்பருப்போட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரிசி உளுந்தும் அரைச்சிடலாம். நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன், ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வழுவழுன்னு வெண்ணெய் மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு மாவு உங்களுக்கு இருக்கணும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாவை சில பேர் வந்து மைதா மாவில் முக்கி பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா வெறும் வந்து அரிசி மாவில் முக்கி பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி அரிசி உளுந்து அரைச்சி பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ ஒரு மேஷர் எடுத்து இதை நல்லா போட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூட நல்லா வடித்து எடுத்துகிட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1-2 தான் மசிச்சிருக்கேன். அப்போ தான் பூர்ணம் வந்து வாயில் கடிபடுறப்ப அந்த கடலைப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனவுடனே 1/2 மூடி தேங்காவோட ஒரு 2 ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் கலந்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாகனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நல்லா அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரு பொட்டு கூட ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை அப்படி கிண்டிகிட்டே இருந்தாலும் இப்போது அதுவே அழகாக மெல்ட் ஆகி நல்லா ஒன்று கூடி பூர்ண மாதிரி வரும். நம்ம அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை, அந்த கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கங்கே கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி தான் நான் மேஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். பூர்ணத்தோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று கூடி இந்த கடாயுடைய பேஸ் தெரியணும், அந்த அளவுக்கு அந்த பூர்ணம் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நமக்கு நல்லா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபேனில் ஆற விட்டிங்கன்னா நல்லா வந்து இறுகிடும். நம்ம அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு கையில் அப்படி ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூர்ணத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாவில் முக்கி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஒரு 7-8 உருண்டை வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு பேட்சாக போட்டு எடுக்க போகிறேன். மாவில் வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு பூர்ணம் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து சுயம் வந்து நல்லா வரும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து நல்லா டிக் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து அரிசி உளுந்து அரைச்சி பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் சின்ன கடாயில் பொரிச்சு எடுக்கிறதுனால ஒரு 5-6 உருண்டைகளை மட்டும் போட்டு நான் எடுக்கிறேன். நீங்கள் ஒரே டைமில் எடுக்கணும்னா கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே டயத்தில் நீங்கள் 10 கூட போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சூயம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெளியே பார்க்க கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூயம் எப்படி இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.